ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, எனக்கு ஏதாவது பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைமில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம முட்டு வலிக்கு ஒரு சிகிச்சையோ, தலைவலிக்கு ஒரு சிகிச்சையோ, சுகருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ, அந்த மாதிரி ப்ராப்பர் புரோட்டோகாலோட அணுக வேண்டிய ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன், வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கேன், எஸ். ஒன்லி வெஜிடபிள் சாப்பிட்றேன், ஒன்லி பழங்கள் சாப்பிட்றேன், நிறைய முயற்சிகள் செய்யும்போது இனிஷியலாக அதெல்லாம் வெயிட் லாஸ் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதை பார்க்கும். 4 முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் நான் பார்க்குறது கால் பிளாடர் ஸ்டோன்ஸ். ஓகே. நீங்கள் ரேப்பிட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் வித்தவுட் மெடிக்கல் அட்வைஸ் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறது அதிகமான கால் பிளாடர் ஸ்டோன்ஸோட உற்பத்தி. பொதுவாக கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக நமக்கு வருவதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. பெண்ணாக இருக்கும்போது போஸ்ட் ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ரேப்பிட் வெயிட் லாஸ். ஓகே. நீங்கள் ஒரு சக்கரை நோயாளியாக இருந்து கீட்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகி கீட்டோசிஸ்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொதுவாகவே நம்ம எல்லாரும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது கால் பிளாடர் ஸ்டோன், ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன். செகண்ட் காம்ப்ளிகேஷன் டிபி, டியூபர்குலோசிஸ்.